26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ரிஷபம், இவங்களுக்கு அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப சைலண்ட்டாக கவனிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து ஓகே நமக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு, நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லலாம், அதனுடைய விருப்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உடனே கல்யாணம் முடிச்சு. அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சிந்திக்கிறனால டக்குன்னு கல்யாணம் பண்ணி அப்படியே டைரெக்டாக அந்த லவ் லைஃபுக்குள்ளே போயிடுவாங்களே தவிர அந்த ரொமான்ஸுன்றதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு டைம் இருக்காது. அவங்களுடைய காம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்திரன் வந்து உச்சமடைகிற ராசி. அப்போ அவங்க மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த விஷயத்தில் வந்து ஈடுபடும் போது அவங்க வந்து ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டாக இருப்பாங்க. சந்திரன் உச்சமாக இருக்கும்போது மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வயசானாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 கீப் வச்சுக்கிறது அல்லது ஒரு சைடில் யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆண்களுக்கு இருக்கும். இவங்களை வந்து குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து அல்லது ஃப்ரெண்ட்ஸு ரிஷபராசிக்காரங்க கிட்ட அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும். அப்படின்னா நல்லது. ஏன்னா இவங்க வந்து அப்படி ஒரு சோர்ஸ் மெட்டீரியல், சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் இவங்களுக்கு. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அப்படியே கவனிப்பாங்க, கூர்ந்து கவனித்து அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? ரிஷபராசி நேயர்கள் வந்து இளம் பெண்களுக்கான திருமண உதவிகள் செய்யணும். ஒரு நிச்சயதார்த்தப்பட்டுக்கு நான் காசு தர்றேன், ஒரு கல்யாணப்பட்டுல நான் ஒரு 10,000 ரூபா தர்றேன், ஒரு 5,000 ரூபா நான் தர்றேன். இப்படி ஏதாவது ஒரு பெண்களுக்கான திருமண உதவிகள் செய்தாங்கன்னா அது மிகச்சிறந்த பரிகாரம் ரிஷபத்துக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது, இவங்க கிட்டலாம் இதெல்லாம் ப்ளஸ்ஸுப்பா அப்படின்னு நிறைய தகவல்களை நம்ம கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சலையாமா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மேஷம் பேசியிருந்தோம், அதை தொடர்ந்து ரிஷபம், இவங்களுக்கு அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எடுத்தடுப்புல காதல் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களா? இவங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இவங்களும் மேஷம் மாதிரி செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் தான். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு விருச்சிகம், இவங்க வந்து சுக்கிரன் இயல்பாகவே. அதனால இவங்க வந்து தோற்றத்திலேயே ஒரு அழகா கவர்ச்சியா நல்ல ஒரு வடிவா அப்படி இருப்பாங்க. உடல் உறுப்புகள்லாம் அது அதற்கு தக்க அளவிலும் அதற்கு தக்க அழகோடும் அப்படியெல்லாம் இருக்கும். இவங்க வந்து விரும்புகிறதும் அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கிறவங்கள தான் இவங்க விரும்புவாங்க. ரொம்ப தோற்ற பொலிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்னொன்று இவங்கிட்ட இருக்கிறது வந்து இவங்க டக்குன்னு தன்னுடைய காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக கவனிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து ஓகே நமக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு, நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லலாம், அதனுடைய விருப்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உடனே கல்யாணம் முடிச்சிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய லாங் அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து பிளான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சிந்திக்கிறனால டக்குன்னு கல்யாணம் பண்ணி அப்படியே டைரெக்டாக அந்த லவ் லைஃபுக்குள்ளே போயிடுவாங்களே தவிர அந்த ரொமான்ஸுன்றதுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு டைம் இருக்காது. அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிறது துலாம் தான். அவங்க பல வருஷங்கள் ரொமான்ஸ்லேயே இருப்பாங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும். அப்புறம் பண்ணுவோன்னு அப்படியே மெதுவாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டுமே சுக்கிரன் ராசி தான். இருந்தாலும் ரிஷபம் வந்து அப்படின்ற ஒரு யோசித்துக்கிட்டே இருக்கும். அவங்ககிட்டையும் சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா நேரங்கள்லையும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, பேச்சை குறைச்சிக்கிடுவாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் எல்லாம் வேண்டியது எல்லாம் செய்து கொடுப்பாங்க. அதை தன்னுடைய முக்கிய கடமையாக நினச்சிக்கிடுவாங்க. இவங்களுக்கு ஃபேமிலி தான் மெயின். அதனால் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸு அந்த எக்ஸ் லவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது.
இருந்தாலும் அவங்க அப்படி மனசில் நினச்சிருந்தாலும் இவங்க ப்ரப்போஸ் பண்ணி ஒருவேளை அது மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட அதை அப்படியே ஓரங்கட்டிடுவாங்களே தவிர திரும்ப அவங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கிட மாட்டாங்க. இவங்களுக்கு அதனால ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு மாதிரி பழகுற அளவுக்கு இருப்பாங்க. என்னன்ற அளவுக்கு இருப்பாங்க. கொஞ்சம் ஹெல்ப்னா ஐடியாஸ் கொடுப்பாங்க. இது செய்ய அது செய்யன்ட்டு. மற்றபடி காசு பணம்லாம் இவங்க ரொம்ப யாருக்கும் கொடுத்தெல்லாம் உதவ மாட்டாங்க. அது இல்லாதவங்களுக்கு கொடுத்து கை தூக்கி விடுறது கால் தூக்கி விடுற வேலையெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏதோ நமக்கு ரொம்ப நெருங்கினவங்கன்னா திரும்பி கேட்காத வகையில் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கிருவாங்க. அதாவது திருப்பி நம்ம கொடுத்தோம் அவங்க கொடுக்கல இதனால மனஸ்தாபம் வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. ரிஷபராசிக்காரவங்களுடைய ஃபேவரட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னா அவங்க தான் நம்ம தெரியும் ரொம்ப சொகுசு பேர் வழிகள்னு. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், வேர்க்கக்கூடாது, ஏசி ஃபேன் அப்படிலாம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த முகம், கன்னம், உதடு, அந்த மாதிரி மார்பு, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி அதுதான் அவங்களுடைய ஃபேவரட் பார்ட்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் ரொம்ப அதாவது ரொம்ப உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனால் வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. ஆபு அல்ல கபல கண்ணெலாம் கத்தலாம் மாட்டாங்க. எதுவுமே வெளியில் தெரியாது. அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் வெளியில் தெரியாது. அவங்க இதில் ஸ்டிமுலேட் ஆகி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாலும் வெளியில் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க சைலண்ட் கோயிங் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய காம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ராசிநாதனே சுக்கிரனா வர்றனால, இன்னொன்று சந்திரன் உச்சமடைகிற ராசி. அப்போ அவங்க மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அவங்க ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டாக இருப்பாங்க. சந்திரன் உச்சமாக இருக்கும்போது மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சந்திரன் நீசமாக இருந்ததுன்னா மனசு கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும். இதுக்கு 7ஆம் இடம் இவங்களுக்கு அந்த செவ்வாய் இருக்கிற இடத்துல சந்திரன் நீசமாகுது. இவங்களுடைய பார்ட்னருக்கு வேணால் கொஞ்சம் மனசு சஞ்சலம் ஏற்படலாம், சந்தேகம் ஏற்படலாம். நம்ம இவங்களுக்கு கரெக்ட் மேட்சா, இவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்லாம் இவங்க அந்த பார்ட்னருக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம். இருந்தாலும் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. செவ்வாய் ராசின்றனால அவங்க ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பாங்க. பட் ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு வயசானாலும் கூட அவங்களுக்கு ஒரு 2-3 கீப் வச்சுக்கிறது அல்லது ஒரு சைடில் யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் ஆண்களுக்கு இருக்கும். ஒரு வசதியானவங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இஃப் தே ஆர் அஃபோர்டபுள் அவங்களுக்கு அது முடியும்னா அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். இது காளை ராசின்னு தானே சொல்கிறோம். பொலிகாளை மாதிரி தான். அது நடந்து வரும்போது அப்படியே அசையாமல் நடந்து வரும்ல. ஆனால் அதைத்தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த செனை போடுறதுக்கெலாம் அதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்கும் போது போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ராசி. ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப அழுத்தக்காரங்க. மண் ராசின்றனால ரொம்ப அழுத்தக்காரங்களாக இருப்பாங்க. எதையும் வாய் விட்டு பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய குறிப்பறிந்து நடந்து கொள்ளக்கூடிய பார்ட்னராக இருக்கணும். அதனால் இப்போ ஒரு மேஷராசி கணவனோ மனைவியோ இருக்காங்கன்னா அவங்களுடைய மனைவியோ கணவனோ அவங்களுடைய முகக்குறிப்பை அறிந்து அவங்களுக்கு எது தேவை என்ன ஏது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடணுமே தவிர அவங்ககிட்ட போய் நச்சுன்னு பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. இது சரியா, இது தப்பா, இது போதுமா, இது வேணாமா, அதா இதா அப்படியெல்லாம் நச்சுன்னு கேட்டால் தே கெட் இரிட்டேட்டட். அந்த மாதிரி அவங்களுக்கு தீஸ் பீப்புள் ஆர் நான் வெர்பல், பேச மாட்டாங்க எதுவும். அதனால இவங்ககிட்ட பேசினா அவங்களுக்கு கோவம் வரும். பேசாமல் அவங்க குறிப்பறிந்து நடந்து கொள்ளணும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. எல்லாரும் இவங்களால சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்களுக்கு தே ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. ஏழையோ பணக்காரனோ, வேலை இருக்கோ வேலை போச்சோ, நேற்று வேலை போன ஆளை கூட இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களை கூப்பிட்டு பாருங்க, இட்ஸ் ஓகேப்பா, கொஞ்ச நாள் அப்படியே லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் வேறு வேலை வந்துடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இப்போ வேலை போச்சு இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறது எனக்கு எப்படியோ இருக்குது அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. ரிஷபராசி நேயர்கள்கிட்ட இந்த ஒரு சீக்ரெட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே சீக்ரெட் தான், வெளியே வராதாமா? நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் தேவையில்லாமல் எதுவுமே பேச மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, தே ஆர் நான் வெர்பல்னு. தேவையில்லாமல் எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ ஒரு ஆளோட சீக்ரெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் சொல்லலாம்,
அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் அவங்க வந்து வாயை திறந்து பேசலாம். சில இடங்களில் சில விஷயங்களை எடுத்து சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே முடிவு கட்டிடுவாங்க, இது முட்டாள், இதுக்கு இவ்வளவுதான், இதுக்கு என்ன சொன்னாலும் தேராது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். பட் அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ரூட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொன்னதை கேட்டு போனால் மேப் கூட தேவையில்லை. ஒரு வேலை பார்க்கணும்னா தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல தெளிவான பேச்சு உண்டு. ஏன்னா 2 குடையவன் புதன்றனால தெளிவாக பேச தெரியும். ஆனால் பேச மாட்டாங்க. நமக்கு எதுக்கு அப்படின்ட்டுருவாங்க. யாராவது ஒருத்தனுக்கு வேலை போகிற சூழ்நிலை இருக்கும், அல்லது ஒரு வேலை கிடைக்கிற சூழ்நிலை இருக்கும், தேவையில்லாமல் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் பேசலாம். கொஞ்சம் பேசுனா இன்னும் நிறைய நல்லது நடக்கும். இன்னும் நிறைய நல்லது நடக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் கொஞ்சம் பேசலாம். இன்னும் கொஞ்சம் உறவினர்கள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் சிரித்து பேசலாம். பேசினா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க இவங்களால. ஆனால் இவங்க பெரும்பாலும் யார்கிட்டையும் இவங்களுக்கு மனசில் கோபம்லாம் இருக்காது. இவங்கள பார்த்தாலே கொஞ்சம் ரிசர்வ் டைப் மாதிரி தோணும். யாரும் பேசாமல் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவாங்க. அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்களே தவிர, இவங்ககிட்ட வந்து என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க, என்னங்க சார் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன ஏது, போனீங்களா வந்தீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் யாராவது வந்து நான் அப்படி ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், என்னன்னா அப்படியாடா அங்கே இவன் தான் இருக்கான், அந்த எனக்கு தெரிஞ்சவன் தான், அவன் இப்போ ரொம்ப நல்ல பையன், நல்லா உனக்கு இன்டர்வியூ பண்ணுவான், நீ இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லுன்னு ஒரு 40 நிமிஷத்துக்கு கிளியர் கட்டாக சொல்லுவாங்க என்னென்ன பேசணுங்கிறது. அவங்க பேசுனா ஒன்று முத்து தான், சத்தான வார்த்தைகள் பேசக்கூடியவங்க தான். ஆனால் வந்து நம்ம கேட்காம எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி வச்சுக்காங்க. தேவையில்லாமன்றத அவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லைன்றத விட நம்ம போய் கேட்டால் சொல்லுவாங்க. இவங்களை வந்து நல்லா பயன்படுத்திக்கிடணும் குடும்பத்து உறுப்பினர்கள். அப்படி சொல்லலாம். இவங்களை வந்து குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து அல்லது ஃப்ரெண்ட்ஸு ரிஷபராசிக்காரங்க கிட்ட அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும். அப்படின்னா நல்லது. ஏன்னா இவங்க வந்து அப்படி ஒரு சோர்ஸ் மெட்டீரியல், சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் இவங்களுக்கு. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அப்படியே கவனிப்பாங்க. கூர்ந்து கவனித்து அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது நம்ம போய் கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். ரிஷபராசி என்பர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்தே ஆகணும் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? இப்போ சொன்ன மாதிரி தான், பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது, அவ்வளோதான். அதாவது தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, தேவையில்லாமல் அடுத்த ஆள் வேலையில் போய் தலையிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும். மற்றபடி இவங்க வந்து பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். லேடிஸாக இருந்தாலுமே ஒரு பெரிய குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன குடும்பத்தின் தலைவியாக இருந்து பெரிய நிறுவனத்தை நடத்தலாம், இல்லை அவங்க குடும்ப தொழில்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பீப்புள். அசுரகுரு ஆட்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க. ஊர் பாசம், குலசாமி கும்பிட்றது, ஜாதி பாசம் இதெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்டதுலாம் அவங்க இருப்பாங்க. சாதி சங்கத்தில் இருப்பாங்க, குலசாமி கோயில் ட்ரஸ்டியாக இருப்பாங்க, இல்லை தமிழ் மொழி பற்றாளர்னா தனித்தமிழ் தேசிய இயக்கத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதுக்கு ஏற்ற வகையில். அப்போது அவங்க வந்து நின்னாங்கன்னாலே அந்த இடத்துல ஏதாவது கரகரன்னு சத்தங்கத்தான் இருந்துச்சுன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிரும். அப்படி ஒரு பார்வையிலேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, நல்ல ஒரு சிறந்த நிர்வாகிகள், அதெல்லாம் உண்டு. பெண்களுமே ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ரொம்ப பேசாமலே அவங்க பார்வை அப்படி திரும்பி பார்த்தாலே வேலையெல்லாம் நடந்துடும். அப்படி மதுரை மீனாட்சி மாதிரி அப்படி திரும்பி பார்த்தாலே பசியாறிடும்ன மாதிரி இவங்க அப்படி இருப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லது. ரிஷபராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சுக்கிரனுக்குரிய ஒயிட் கலர். சுக்கிரன்றதே சுக்கிலம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் தான் வருது. அது வந்து ஒயிட், பியூர் ஒயிட்டு பயன்படுத்தலாம். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னாலும் மகாலட்சுமி. மகாலட்சுமி தான். பெண் தெய்வங்கள், பெண் தெய்வம்னா ருத்ர தேவதை கிடையாது, காளி பிடாரி அப்படி கிடையாது. அம்மன், அம்மன்றதை விட இந்த இது மகாலட்சுமி, பார்வதி, இப்படிப்பட்ட சாதுவான லலிதா பரமேஸ்வரி, இந்த லலிதாம்பிகான்னு ஒரு சாமி இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படி வந்து அமைதியான பெண் தெய்வம். குறிப்பாக மகாலட்சுமி. இவங்க வந்து இப்போ மேஷராசிக்காரங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா
ரிஷப ராசிக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். ஒவ்வொரு வெள்ளியும் செந்தாமரை மலர் வாங்கி வீட்டில் வச்சோ அல்லது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கொண்டு போய் அம்மனுக்கோ தாயார் சன்னதியிலையோ கொடுத்து கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெண்கள், குறிப்பாக பெண்கள் போய் இது செய்தால் நல்லது. ஆண்களும் போய் கும்பிடலாம். சுக்கிரனுக்கு உரியவங்க வந்து இதுதான், செந்தாமரை வாங்கி அம்பாளுக்கு, அம்மனுக்கோ அல்லது தாயாருக்கோ வச்சு, இந்த சிவன் கோயிலுக்கு போகிறவங்க அம்மனுக்கு வைக்கலாம், தாயார் பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க தாயாருக்கு வைக்கலாம். ரதி மன்மதன் சிலைகள் இருக்கும். அதில் இந்த கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சப்பொடியெல்லாம் பூசுவாங்க, நேர்த்திக்கடன் மாதிரி. அந்த மாதிரி திருமணம் ஆகாதவங்க மஞ்சப்பொடி பூசலாம் ரதி மன்மதனுக்கு. திருமணம் ஆனவர்களுமே தங்களுடைய வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக தாம்பத்திய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரதி மன்மதனுக்கு வந்து மஞ்சப்பொடி வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு வரலாம். ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? ரிஷபராசி நேயர்கள் வந்து இளம் பெண்களுக்கான திருமண உதவிகள் செய்யணும். திருமண உதவினா அவங்களால முடிஞ்சது ஒரு 1/2 பவுன் வாங்கி கொடுக்கலாம், இல்லை 5 பவுன் வாங்கி கொடுக்கலாம் அவங்க வசதிக்கேற்ப. இல்லை ஒரு திருமணமாகி போகிற பொண்ணுக்கு இந்த பண்ட பாத்திரம் வாங்கும் போது ஏதாவது ஒரு செட்டு, ஒரு டின்னர் செட்டு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு பெண்ணுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு 5000 வச்சுக்கோங்க. ஒரு மாதம் 500 ரூபா எடுத்து வச்சாங்கன்னா ஒரு 6000 ரூபா வந்துடும். அப்போ ஒரு 5000 ரூபா ஒரு பெண்ணுக்கு திருமண உதவிக்குன்னு அவங்க எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு இளம் பெண்களுக்கு திருமண உதவி செய்கிறாங்கன்னா, இளம் பெண்களோ முதிர்கன்னியரோ திருமண உதவி வந்து இவங்க செய்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு அன்னதானம் வஸ்திரதானம் மாதிரி, ஒரு நிச்சயதார்த்த பட்டுக்கு நான் காசு தர்றேன், ஒரு கல்யாண பட்டுல நான் ஒரு 10,000 ரூபா தர்றேன், ஒரு 5000 ரூபா நான் தர்றேன், கொஞ்சம் நல்லா எடுங்க அந்த பிள்ளைக்கு, நீங்கள் ஒரு 15,000 பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா நான் ஒரு 5000 ரூபா தர்றேன், ஒரு 20,000க்கு எடுங்க. இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு தொகை நான் தர்றேன். இந்த மாதிரி ஏதாவது பெண்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு உதவி. இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நான் சப்ளை பண்ணுறேன், ஐஸ்கிரீம் நான் சப்ளை பண்ணுறேன், ஏதாவது அன்னதானம் சம்மந்தப்பட்டது, வஸ்திரதானம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி. இல்லை மண்டபத்துக்குரிய ஒரு தொகை, ஒரு பார்ட் பேமெண்ட் நான் கட்டுறேன். இப்படி ஏதாவது ஒரு பெண்களுக்கான திருமண உதவிகள் செய்தாங்கன்னா அது மிகச்சிறந்த பரிகாரம் ரிஷபத்துக்கு. ரிஷபராசியை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்த ராசியை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றிம்மா.